தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்ற ஒரு புது கட்சிக்கு வாக்கு வங்கி நிரூபிக்காத கட்சிக்கு வச்சு எப்படி சாதிக்கணும் அப்படின்ட்டு ஒரே எக்ஸாம்பிள் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்ன, 96ல தமிழ் மாநில காங்கிரஸ் அன்னைக்கு மூப்பனார் தலைமையில் உருவான போது அந்த கட்சி தேர்தலுக்கு ஒரு 2-3 வாரம் முன்னாடி தான் உருவாச்சு. அந்த கட்சி அப்பதான் சின்னதே வாங்குறாங்க. அந்த கட்சி திமுக கூட்டணி போகும்போது கலைஞர் அன்னைக்கு ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்குமோ அந்த அளவுக்கு சீட்டு இது கொடுத்தாரு. அப்படி கொடுக்கறதாலே ஓட்டர்ஸ்க்கு என்ன பர்செப்ஷன் கொடுத்து இதுதான் உண்மையான காங்கிரஸ், மூப்பனார் தலைமையில் இருப்பதுதான் உண்மையான காங்கிரஸ் சொல்லி அந்த காங்கிரஸ் எடுக்கிற ஓட்டை மூப்பனார் தலைமையில தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்தது. ஆனா அன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் காந்தி தலைமையில் இல்லை. இது காந்தி குடும்பத்துல ஒருத்தர் தலைமை வச்சுன்னா அதோட கணக்கு வேற மாதிரி இருக்கும். நரசிம்மராவ் தலைமையில் இருந்தாலும் மூப்பனாருக்கு அந்த ஓட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, அவர் எடுத்தார். விஜயை வச்சு நீங்க ஓட்டு எடுக்கிற மாதிரி இருந்தா நீங்க விஜயை பெருசா காட்டணும். பட் உங்களால பெருசா காட்ட முடியும்னா முடியாது. ஏன்னா பாஜகன்னு இன்னொரு பெரிய கட்சியும் உள்ள இருக்கு. இவ்வளவு சிக்கல்கள் இந்த அணியில் இருக்கிறது தான் இது.